வணக்கம் நண்பர்களே. இன்று கணக்கு புதிரில் 3வது கணக்கு பயிற்சி செய்து பார்க்க போகிறோம். இந்த கணக்கு பேங்க் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 எண்களின் கூடுதல் 64 ஆகும். இவற்றில் முதல் எண்ணுடன் 3ஐ கூட்ட, இரண்டாவது எண்ணுடன் 3ஐ கழிக்க, மூன்றாவது எண்ணுடன் 3ஐ பெருக்க மற்றும் நான்காவது எண்ணுடன் 3ஐ வகுக்க கிடைக்கும் மதிப்புகள் ஒன்றுக்கொன்று சமமாகும். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் எண்ணில் 3 கூட்டணும், இரண்டாவது எண்ணில் 3 கழிக்கணும், மூன்றாவது எண்ணோட 3 பெருக்கணும், நான்காவது எண்ணோட 3 வகுக்கணும். சரிங்களா? அப்படி பண்ணால் அதோட மதிப்பு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனில் அந்த 4 எண்களையும் பயன்படுத்தி 4 எண்களையும் பயன்படுத்தி பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கவும். இதில் இருக்கிற 4 எண்களில் எது பெரிய எண் எது சிறிய எண், அந்த 2 எண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பயிற்சி செய்து பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. கொடுத்துருக்கிறதுல தரவில் நான் எழுதுகிறேன். என்ன எழுதியிருக்கேன்னா a + b + c + d 4 எண்கள். சரிங்களா? ஈக்குவல் டு 64. இதில் ஃபர்ஸ்ட் என்னோட 3 கூட்ட சொல்லியிருக்காங்க, a + 3. இரண்டாவது என்னோட 3 கழிக்கணும் இல்லையா, b - 3. அடுத்ததான் பெருக்கணும், c பெருக்கல் 3. அடுத்ததான் வகுக்கணும், d வகுத்தல் 4. இது எல்லாமே சமம். இதில் வர ஆன்சர் எல்லாமே சமம். அது எப்படி இருக்குன்றாங்கன்னா ஏதோ ஒரு எண்ணுக்கு சமமாக இருக்கும் 4மே. சரிங்களா? அப்போனா நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் இதை சப்ஸ்டியூட் பண்ணி மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். a + 3 = x. சரிங்களா? x இப்படி எடுத்துக்கிறேன், x. அப்போனா a = x - 3. ஓகேவா? அதே மாதிரி b இதை ஃபஸ்ட்டு எழுதிக்குங்க. அடுத்தது இரண்டாவது b - 3 = x. கரெக்டாக? அப்போ b = x, இந்த -3 இங்கே வந்தால் +3 x. அடுத்ததான் மூன்றாவதுக்கு c பெருக்கு, அப்போனா 3cன்னு வந்துடும் இல்லையா, 3c = x. அப்போ c = x / 3. கரெக்டா? அடுத்ததா நான்காவதுல என்ன வருதுன்னா d/3. கரெக்டா? அப்போ d/3 = xனா d இங்கே டிவைட்ல வருது இல்லையா, அப்போ இங்கே வரும்போது மல்டிப்ளை 3x. புரிஞ்சுதா? இது a, இது b. கரெக்டா? இது c. புரியுதுங்களா? இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 மதிப்பையும் இந்த 1ல போய் பிரதிட்டு பாருங்க. a, b, c, d இன் மதிப்பை 1ல் பிரதியிட. புரியுதுங்களா? a + b + c + d இல்லையா, a + b + c + d = 64. அப்போ இந்த மதிப்பெல்லாம் அப்படியே இங்கே பிரதியிடுங்க. x - 3 + x + 3. கரெக்டா? அதுக்கப்புறம் x / 3 + 3x = 64. இப்போ இதில் பாருங்க, இந்த +3யும் -3யும் கேன்சல் ஆகிடுது இல்லையா. அப்போ மீதி இருக்கிறத அப்படியே எழுதுங்க. x + x 2x. கரெக்டாக? 2x. அதுக்கப்புறம் x/3 + 3x = 64. இப்போ 3x 2xை கூட்டும்போது 5x + x/3 = 64. கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரே இதில் எழுதுங்க. 5xக்கு மீசிமா கண்டுபிடிச்சா இங்கே 1ன்னு இருக்கும் இல்லையா, 1க்கு மீசிமா கண்டுபிடிக்கும்போது 3 5 15xன்னு வந்துடும். கரெக்டா? 15x + x/3 = 64. இப்போது 15x xையும் கூட்டும்போது 16xன்னு ஆகிடும். 16x / 3 = 64. இப்போது 16x = இந்த வகுத்தல்ல இருக்கு இல்லையா, இந்த சைடு போகும்போது பெருக்கல் வந்துடும். 3 × 64 × 3. கரெக்டா?
அப்போது 16x ஈக்குவல் டு இதை பெருக்குங்க. 3 நாள் 12க்கு 2 மீதி 1 3 ஆறு 18 1 19 கரெக்டாக. அப்போ x ஈக்குவல் டு 192/16. இப்போ 192/16 வகுத்தீங்கன்னா இப்போது 192 16ஆல் வகுத்து பாருங்கள். ஒரு முறை போகும் 16, மீதி 9ல் 6 போனால் 3, அப்படியே இந்த 2 கொண்டுட்டு வாங்க 32, 2 முறை போகும் 2 16 32, மீதி 0 கரெக்டாக. அப்போது 12. அப்போ நம்ம கடைசியாக x ஈக்குவல் டு 12 கரெக்டாக. இப்போது x ஈக்குவல் டு 12னா புரியுதுங்களா? x ஈக்குவல் டு 12னா அப்போது என்ன வரும்னு பாருங்க. ஏவோட மதிப்பு என்ன இருக்கும்னு பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து பிரதிட்டு பார்க்கலாமா? இப்போ இதுக்கு வந்து ஏக்கு வந்து ஏ ஈக்குவல் டு நான் சைடில் போடுறேன் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு வந்து என்னது 12 இல்லையா? அப்போனா 12 - 3. அப்போது என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு 9 கரெக்டாக. ஏ ஈக்குவல் டு 9. அடுத்ததாக பிக்கு வரும்போது பி ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு 12 + 3. அப்போது பி ஈக்குவல் டு 15. புரியுதா பாருங்கள். சி ஈக்குவல் டு 12/3. அப்போது 12/3னா 1 3 3 4 3 12. அப்போ சி ஈக்குவல் டு 4 கரெக்டாக. சி ஈக்குவல் டு 4 4. அடுத்ததாக டி ஈக்குவல் டு 3 × x இல்லையா? அப்போ 3 × 12. அப்போது பெருக்கும்போது டி ஈக்குவல் டு 3 12 36 கரெக்டாக. அப்போது கடைசியாக இதை எடுத்து எழுதுங்க. 9 + நம்ம ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது a + b + c + d இதோட கூட்டுப்பலன் வந்து 64 இல்லையா? இப்போ இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஏக்கு வந்து 9 15 4 9 15 4, டிக்கு வந்து 36 கரெக்டாக. 36 ஈக்குவல் டு 64. இப்போ இதை கூட்டினா 64 வருதான்னு பாருங்கள். 36 4 எவ்வளோ வரும்? 40 இல்லையா? 15 9 24 கரெக்டாக. 40 24 கூட்டினா 64. அப்போ கரெக்டாக வந்துருச்சா? 4 எண்களின் கூட்டு பலன்றது 64ன்றது இதுதான். இப்போ இந்த எண்ணை கண்டுபிடிச்சிட்டோம். ஏபிசிடி 4 எண்ணையும் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த 4 எண்களையும் பயன்படுத்தி பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் கரெக்டாக. அப்போ இதில் வந்து இருக்கிறதுலே பெரிய எண் எது? அது எழுதிக்கோங்க. பெரிய எண் வந்து என்னது? டி கரெக்டா. டி தான் பெரிய எண் 36. சிறிய எண் இதில் சிறிய எண் பார்த்தீங்கன்னா சி தான் 4 கரெக்டாக. 4. இப்போ இதில் மைனஸ் பண்ணுங்கள். வித்தியாசம் கேட்டிருக்காங்க இல்லையா? வித்தியாசம் வரும்போது கழிக்கிறோம். 36ல் 4 போனால் 2 3 அப்படியே வந்துடும் 32. அப்போ 32 தான் ஆன்சர் கரெக்டாக. 32 வந்து அவங்க கொடுத்த ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. ஏ ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு. ஏ ஈக்குவல் டு 32 கரெக்டாக. அப்போ இதுதான் ஆன்சர். 27 21 36 இது எதுவுமே கிடையாது சரிங்களா. அப்போ 4 எண்களை கண்டுபிடிச்சிட்டோம். 4 எண்களையும் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நம்ம வந்து இப்போது அவங்க கேள்வி கேட்டதுக்காக
வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்கோம் பெரிய எண்ணுக்கும் சிறிய எண்ணுக்கும். சரிங்களா? அவங்க 4 எண்கள்னு எதுவும் கேட்கல. அப்போ இதுதான் ஆன்சர் 32 தான். புரியுதா? பாருங்கள், எந்த பகுதி புரியலன்னு பாருங்கள். நீங்களும் இதுக்கான விடை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா, கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கணக்கு புதிரில் நம்ம சந்திக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.